ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 23யோட ரேப் அப் டேல இருக்கும். அதாவது இந்த சீரீஸில் பண்ணி காமிச்ச எக்ஸசைஸ் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இன்னைக்கு பண்ணி பார்க்க போகிறோம். கட்டாயம் ரொட்டீனாக இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இங்கே இருக்கிற ஃபேட்டை குறைக்க முடியும். பாருங்கள், ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கீழேருந்து பண்ண போகிறோம். கையில் வெயிட் ஃபுல்லாக தாங்கிறது, ஃபுல்லாக உடம்ப நீட்டிக்கோங்க, ஒரு பக்கமாக திரும்பிக்கோங்க, கால் மேலே கால் சைடில் வச்சு உடம்பையும் சைடில் வச்ச மாதிரி நேராக பார்த்து கையை தூக்கி எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நிற்கணும். சரியா? இதையே தான் இன்னொரு கைக்கும் பண்ணலாம். நிதானமாக இறங்கிருங்க. அடுத்தது வேரியேஷன் என்னன்னா, பாதி கையில் இதையே பண்ணுறோம். உடம்ப நல்லா தூக்கிக்கோங்க, கையில் ஃபுல் வெயிட் இறங்கணும். இன்னொரு கையை மேலே தூக்கிட்டு நேராக பார்க்குற மாதிரி பார்வை வச்சுக்கோங்க. ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நிதானமாக இறங்கிக்கோங்க. இதே மாதிரி தான் இன்னொரு கைக்கும் பண்ணணும். இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல் வெயிட்டையும் கையில் எடுத்துட்டு இப்படியே ஒரு 10 கவுண்ட்ஸ் நிற்கணும். முதல்ல ஒரு 5 கவுண்ட்ஸ் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்த வேரியேஷன் இதே மாதிரி பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு வாட்டி ஷோல்டரை டேப் பண்ணலாம். ஓகே, ஒரு 10 தடவை பண்ணிக்கோங்க. அடுத்தது மூணாவது எக்ஸசைஸ் பண்ணலாமா? பாருங்க, காலை நீட்டிக்கோங்க, கையை கீழே இறக்கிட்டு திருப்பி மேலே ஏறணும். ஓகே, ஃபோல்ட் பண்ணணும், ஏறணும். ஒரு 10 தடவை பண்ணுங்க. 5 தடவை இந்த கையில் ஊனி ஏறினீங்கன்னா அடுத்த 5 தடவை ஃபர்ஸ்ட் இந்த கையை ஊனிட்டு ஏறணும். ஓகே, இதோட அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளாங்க் பொசிஷன்ல எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நின்றுங்க. பாருங்க, ஒரு 15 கவுண்ட்ஸ் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எழுந்துக்கலாம். அடுத்தது 4வது நாள் எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாமா? முட்டி போட்டுட்டே இருக்கலாம். உடம்ப மட்டும் கீழே வரைக்கும் டச் பண்ணிட்டு மேலே எடுத்துக்கலாம். 5லேருந்து 10 தடவை பண்ணலாம். ஓகே, ஃபுல் வெயிட்டையும் இந்த இடத்துல தாங்குற மாதிரி பண்ண போகிறோம் இந்த எக்ஸசைஸ்லாம். அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உடம்பு வெயிட்டை இறக்கிட்டு ஏற்றணும். ஓகே, முடிஞ்சாச்சு. 5th டே எக்ஸசைஸ் பார்க்கலாமா? பாருங்க, எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ நில்லுங்க, கையில் வெயிட் தாங்கிட்டு. இது மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். அடுத்தது லாஸ்ட் எக்ஸசைஸ், ஒரு ஸ்லாப்ல தொங்கணும். ஓகே, பாருங்க, ஓகே, அவ்வளோதான்.
பார்த்துட்டிங்க இல்லையா? அவ்வளோதான். நான் எல்லாம் ஒரு தடவை தான் பண்ணேன் இந்த 10 எக்ஸசைஸையும். அதுக்கு 2 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்கள் ஒரு 5 தடவை பண்ணால் கூட 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட முடியும். இந்த மாதிரி எக்ஸசைஸை வாரத்துக்கு 2 தடவை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கையில் இருக்கிற ஃபேட்டை கட்டாயம் குறைக்க முடியும். அப்பர் பாடியே பலப்படுத்த முடியும். எங்கேயுமே அதாவது செஸ்ட்லேயே ஆகட்டும், பேக்லேயே ஆகட்டும், அப்பர் பாடியில் எங்கேயுமே ஃபேட் சேர விடாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை ரொட்டீனாக உங்களோட எக்ஸசைஸோட இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிங்க. இன்னைக்கு பார்த்துட்டிங்க இல்லையா? நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் புது சீரிஸோட உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் stay tuned to my channel, Fitty 50. Bye.